இப்பதான் ஏதோ தடுமாறி நம்மளுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் வச்சு ஒரு டெமோக்ராட்டிக் முறையில தப்போ சரியோ ஏதோ ஒண்ணு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்ம ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். இந்த நிலைமையில நம்மளுடைய முக்கியமான ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூத். ஏன் நம்ம யூத்தை வந்து முக்கியம் சொல்றோம்? நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க யூத் முக்கியம் யூத் முக்கியம். நம்ம ஏன் யூத்தை முக்கியம் சொல்றோம் அப்படின்னாங்க, இந்தியாவோட யூத் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடி பேர் இருக்காங்க. பிலோ 35 இயர்ஸ், 35 வருஷத்துக்கு கீழே யார் இருக்காங்களோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் யூத்னு வச்சுக்கலாங்க. அவங்களுடைய வயதுல யூத்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 80 கோடி பேர் நம்மளோட யூத் இருக்காங்க. இந்த 80 கோடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பாப்புலேஷனோட 2 மடங்கு. அமெரிக்கன் பாப்புலேஷனே 36 கோடி, நம்மளுக்கு 80 கோடிங்க. யூரோப்போட டோட்டல் பாப்புலேஷனே நம்மளுடைய யூத்தோட பாப்புலேஷனுங்க. ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா 6.5 கோடி இருக்கும். நம்ம 80 கோடி யூத் மட்டும் இருக்கும். பட் சம்பவம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொட்டன்ஷியல் ப்ராப்பரா யூஸ் ஆகல. நம்மளுடைய யூத்தோட பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா யூஸ் ஆகல. நம்மளுடைய கல்வி முறை கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு படிக்கிறோம், எங்கேயோ போய் வேலை செய்யறோம், ஏதோ பண்றோம், எதுக்கு எது பண்றோம்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய பர்பஸ் வந்து சரியில்லாதனால நம்ம நேஷனுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப குறைவாகவும், நம்மளுடைய வாழ்க்கை முறையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம், நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையில மட்டும் நம்ம வாழ்ந்துகிட்டு வந்தாச்சுங்க. அதாவது நம்மை தாண்டி நாடுன்னு ஒண்ணு இருக்கு, நம்மளைய தாண்டி ஒரு ஊருன்னு இருக்கு அப்படிங்கறது எப்பவுமே நம்ம யூத் வந்து நினைக்கலீங்க. அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்முடைய கல்வி முறை. நம்ம எவ்வளவு தடவை இங்கிலீஷை நம்ம மெக்காலேவை திட்டலாம். 1883 பேபிங்டன் மெக்காலே வந்து நம்முடைய கல்வி முறையை மாத்திட்டாரு, நீங்க வந்து கல்வி முறையை மாத்தினாலதான் நாம முன்னேறணும், முன்னேறலையும் நம்ம சொல்லாங்க. பட் 1947 அப்புறம் கல்வி முறை நம்ம கிட்ட தாங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் 70 வருஷத்துக்கு மேல நம்முடைய கல்வி முறையை நாம தாங்க வச்சிருக்கிறோம். அப்படி இருந்து கூட நம்ம கல்வி முறையில ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியல. ஸோ ஒரு கிளாஸ்ல வந்து 80 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம 80 மாணவர்களையும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம். 80 பேருக்கும் ஒரே மாதிரி தான் டீச் பண்றோம். 80 பேரும் லைஃப்ல ஒரே மாதிரி தான் வரணும்னு நினைக்கிறோம். 80 பேருக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் கொடுக்குறோம். 80 பேரும் அந்த ஒரே கொஸ்டின் பேப்பர் எழுதி அதுல பாஸ் யாரு ஃபெயில் ஆகுது. இது எப்படி இருக்குதுனாங்க, ஒரே ஒரு காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சிங்கம், புலி, யானை, குதிரை, வரி குதிரை, நம்மளுடைய முயல் எல்லாத்தையும் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நீங்க எல்லாம் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்குங்க. யூத் பை நேச்சர் பாத்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு ஃபீல்ட்ல சாதனை பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லாருமே வந்து எஜுகேஷன் ஃபீல்ட்ல வரணும்னு நினைக்க மாட்டாங்க. விவேகானந்தா சொல்ற மாதிரிங்க, சுவாமி விவேகானந்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னாருங்க, மேன் இஸ் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட், எஜுகேஷன் ரூயின்டும் அப்படின்னாருங்க. ஒரு மனிதன் பிறக்கும் போதே பெர்ஃபெக்டான மனிதன் தான், நம்மளுடைய எஜுகேஷன் தான் அவனை ரூயின் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா யூத்தையும் கொண்டாந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி உட்கார வச்சுட்டு அந்த யூத்தை வந்து ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணணும் நம்ம சொல்றதுதான் நம்மளுடைய கல்வி முறையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா? அதாவது நீங்க சிங்கத்தை கூட்டிட்டு வந்து நீ நீந்துன்னு சொல்ல முடியாது, மீனை கொண்டு கூட்டிட்டு வந்து மரத்து மேலே ஏறுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி யூத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட பொட்டன்ஷியல் அவங்களுக்கு தெரியல. எந்த துறையில் நான் சாதனை செய்ய வேண்டும், என்னுடைய நோக்கம், என்னுடைய பயிற்சி, என்னுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எந்த துறையில் இருக்கு நிறைய பேருக்கு தெரியலீங்க. அதனால எல்லாரும் காமனா ஒரே ஃபீல்டுக்கு புஷ் பண்றோம். சில யூத் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கலாம், சில பேருக்கு சினிமா துறை பொருந்தலாம், சில பேருக்கு பாத்தீங்கன்னா எழுத்து துறையில சாதனை பண்ணணும்னு நினைக்கலாம், சில பேர் வந்து பொலிட்டிக்கல் துறையில போலான்னு இருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் காமனா பண்றோங்க. இப்ப என்னை கூட பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க போனேங்க. கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் படிக்கும்போது 3வது வருஷம் ப்ரொஃபசர் கேட்டார், நீ என்ன ஆகலாம்னு நினைக்கிற அப்படின்னு. நான் ப்ரொஃபசர்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன், சார் நான் இன்ஜினியர் மட்டும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். நான் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, எனக்கு என்ன அந்த கிளாரிட்டி வரல சார். எனக்கு 22 23 வருஷம் ஆச்சப்ப. பட் இன்ஜினியரிங் மட்டும் போகக்கூடாதுங்கிறது முடிவு பண்ணிட்டேன் சார். அது இன்ஜினியரிங் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா MBA போய் சம் ஐடியா ஆஃப் லைஃப் ஐ காட் ஐ டிட் சம்திங். அதே மாதிரி உங்களுடைய எத்தனையோ மாணவர்களுக்கு இந்த குழப்பம் இருக்கு, நம்ம லைஃப்ல வந்து என்ன பண்ணணும், நமக்கு இதுல ஸ்ட்ரென்த் இருக்கு, வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை கேட்டீங்கன்னா ஒரு காலேஜ் அப்படிங்கிறது, அந்த காலேஜ் அப்படிங்கிற பேரையே நம்ம சேஞ்ச் பண்ணி டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு மாத்திரணுங்க. டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சென்டர்ஸ்னு மாத்திட்டோம்னா முடிஞ்சதுங்க. ஏன்னா காலேஜ் அப்படிங்கிற வேர்டே பாத்தீங்கன்னா அது லாட்டின்ல இருந்து வந்து கொலேஜியம் அப்படிங்கிற வேர்டு, அதாவது எல்லாரும் ஒரே இடத்துல போடுறதா இட்ஸ் கொலேஜியம், இட்ஸ் காலேஜ், ஒரே இடத்துல எல்லாம் இருக்க வைக்கிறது. அது வந்து ஒரு இந்த காலத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது அமைமான தெரியலைங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு கல்வியாளரோ காலேஜ் நடத்தக்கூடிய பெரிய ஆட்களோ ஒரு பையனோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவனுக்கு எது வரும் எது வராது, அந்த 3 வருஷத்துல நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா போதும், அவன் வந்து லைஃப்ல வந்து அவனுடைய காலேஜ் எஜுகேஷன் வந்து பர்பஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க. ஸோ நம்மளுடைய வளமான நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான விஷயம் வந்து பர்பஸ்ஃபுல் யூத் நமக்கு வேணும். பர்பஸ் தெரிஞ்ச யூத், அதாவது இலக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞன் இளைஞி நமக்கு வேணும். எல்லாருமே சொல்லுவாங்க அடிக்கடி, விவேகானந்தர் சொன்னாரு 100 இளைஞர் எனக்கு கொடு, நான் நாட்டை மாத்திடுறேன்னு சொல்லிட்டு. விவேகானந்தர் எப்பவுமே சொல்ல கிடையாதுங்க 100 இளைஞர் கொடுன்னு அவர் எப்பவும் கேட்டதே கிடையாது. விவேகானந்தர் என்ன சொன்னாருனாங்க, எனக்கு 100 இளைஞர் கொடு, அந்த 100 இளைஞர் எப்படி இருக்கணும் அப்படின்னா
அவனுடைய தோல் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி இருக்கணும், அவனுடைய கண்ணு பாத்தீங்கன்னா சிங்கத்தோட பார்வை மாதிரி இருக்கணும், அவனுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இடி இடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 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 வைப்ரேஷன் இருக்கக்கூடிய எனக்கு மைண்ட் வேணும்னு கேட்டாங்க. அந்த மாதிரி 100 பேர்த்த கொடுன்னு கேட்டாரு. ஸோ அந்த மாதிரி 100 பேர்த்த உருவாக்கக்கூடியது நம்மளுடைய கல்வித்துறையும் நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் ரெண்டு சேர்ந்துதான் அந்த மாதிரி ஒரு இளைஞனோ இளைஞியோ உருவாக்கும். நம்ம எல்லாமே 100 இளைஞர் கொடுங்க, நம்ம கிட்ட 80 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. பட் பிரச்சனைனா விவேகானந்தர் கேட்ட 100 பேர் நம்ம கிட்ட இல்லைங்க. தட் இஸ் த ப்ராப்ளம். இது வந்து கல்வி முறையில மட்டும் வராதுங்க, வாழ்க்கை முறையும். அவங்க எங்க பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரி விஷயங்களை பாக்குறாங்க, ஸ்கூல்ல எந்த மாதிரி படிக்கிறாங்க, காலேஜ்ல எந்த மாதிரி படிக்கிறாங்க, இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த மாதிரி இளைஞன் உருவாகும். நீங்க ஒண்ணு கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க, இது வரைக்கும் நம்மளை ஆண்டவர்கள் பாத்தீங்கன்னா யாருமே படிச்சவங்க கிடையாது நம்மளை. பட் எப்படி உங்களுக்கு இவ்வளவு வரைக்கும் அறிவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையில அவ்வளவு விஷயங்களை அவங்க கத்துக்கிட்டாங்க. பட் நாம் இந்த காலகட்டத்தில் லாஸ்ட் ஸ்பெஷலி 10-20 வருஷம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாங்க, உன்னுடைய படிப்பு மட்டும்தான் உனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கும், உன்னுடைய படிப்பு மட்டும்தான் உன்னை ஒரு நல்ல ஆறா உருவாக்கும், உன்னுடைய படிப்பு மட்டும்தான் உன்னை ஒரு மேன்மையான ஒரு குடிமகனா உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே ஸ்கூலு காலேஜ் இது தலைமையில வச்சுங்க பண்ணி நமக்கு எந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறாங்கன்னா, டாக்டர் படிக்கிறாங்க, எல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் நானும் காய்ச்சல்னு போனோம்னா நம்மளுடைய லங்ஸ் லிவரையும் டெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுடைய படிச்ச படிப்போட சம்பாதனையே நம்ம கிட்ட வாங்குறது. இந்த ஸ்கேன் பண்ணு, அதை ஸ்கேன் பண்ணு, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அதடு இதடுன்னு சொல்லிட்டு 3000 4000 ரூபாய்க்கு பில்லு தீட்டிடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் நானும் காய்ச்சல்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போறோம். இதே மாதிரி எவ்வளவோ நம்மளுடைய இளைஞர்கள் இருக்காங்க, இன்ஜினியர்ஸா இருக்காங்க. பட் இந்தியாவில போடுற எந்த ரோடுமே 6 மாசத்துக்கு மேல நிக்கிறது கிடையாது. எவ்வளவோ படிச்சவங்க இருக்காங்க இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, தப்பு பண்றவங்க எல்லாமே மேக்சிமம் படிச்சவங்க தான். தப்பு பண்றவங்க மேக்சிமம் ஒரு போலீஸ் ஆபீசரா 10 வருஷம் 3 மாவட்டத்துல எஸ்பியாவும் பெங்களூர் மாநகரத்தோட டிசிபியாவும் நான் பார்த்தது என்னுடைய பர்சனல். இதை கேட்டீங்கன்னா, நம்மளுடைய படித்தவர்கள் தான் அதிக தப்பு பண்றான். பேங்க் ஃப்ராட் அவன் தான் பண்றான், பணத்தை அவன் தான் திருடுறான், ஏடிஎம்ல இருந்து அவன் தான் பணத்தை மாத்துறான், அவன் தான் சொத்து மோசடி பண்றான், அவன் தான் கையெழுத்து மாத்தி போடுறான், அவன் தான் பேங்க் ஃப்ராட் பண்றான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போறவங்க எல்லாமே டபுள் டிகிரி படிச்சவன் தான். நீங்க ஒரு ஜெயிலுக்கு போய் பாருங்க, கொலை பண்ணவன் ரொம்ப கம்மி தான். ஏன்டா கொலை பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, சார் அவசரத்துல கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா. அதாவது எனக்கு அவருக்கு ஒரு வாய்க்கால் தகராறு இருந்துச்சு சார், என் வாய்க்கால்ல வர தண்ணி அவரு மாத்திட்டாரு, அதனால கடப்பார் எடுத்து தலையில போட்டேன் சார், மன்னிச்சுக்கங்க அப்படின்னா. அட்லீஸ்ட் அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆத்திரத்தில் அவன் பண்ணிய ஒரு காரணத்துக்காக ஜெயிலில் இருக்கான். பட் பெரிய ஃப்ராட் யாருன்னா, திட்டம் போட்டு யாரா செயல் பண்ணவன் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி படிச்ச ஆட்கள். பிகாஸ் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க, பெருசா வந்து யாருக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் படிப்புல கிடைக்கிறது இல்லை. அதாவது எதிர் படித்த முட்டாள்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, ரொம்ப படிச்சுட்டு கௌரவம் பிடிச்சவங்க நம்ம கிட்ட இருக்காங்க, ரொம்ப படிச்சுட்டு எப்படி தப்ப வந்து கிரிமினலா பண்ணலாம் அப்படின்னு கத்துக்கிட்டவங்க இருக்காங்க. பட் படிச்சுட்டு என்னுடைய படிப்புனால் இந்த சமுதாயத்துக்கு யூஸ் இருக்கா அப்படின்னு இருக்கவங்க ரொம்ப 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 குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால உங்க கையில இருக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யூத். இந்த 80 கோடி பேர் உங்க கையில யார் இருக்காங்க அப்படின்னா, நீங்க உங்களை படிப்பு மட்டும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுக்க கூடாதுங்க. என்னைய பொறுத்து நான் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சு எம்பிஏ முடிச்சு ஏதோ படிச்சு ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. பட் இன்ஜினியரிங் நான் படிச்சது எல்லாமே மறந்தாச்சுங்க. அப்போதைக்கு படிச்சேன், அப்போதைக்கு பாஸ் பண்ணேன், கோல்டு மெடல் வாங்கினேன். எம்பிஏல படிச்சதும் மறந்துட்டேன், ஏன்னா அப்போதைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிச்சது அதெல்லாம். பட் வாழ்க்கை கல்வியில் என்ன கத்துக்கிட்டனோ கண்டிப்பா நான் வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கிளாஸ் டாப்பர் யார் இருக்காங்களோ 10 வருஷம் கழிச்சு அவன் லைஃப்ல சாதனை பண்ணுவான்னு நமக்கு அவசியம் கிடையாதுங்க. நம்மளுடைய கிளாஸ் டாப்பர் பெரிய கிரிமினலா கூட ஆகலாம். பட் கிளாஸ்ல கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த ஏழையோட பசியோட வழி தெரியும், அவனுக்கு தான் வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடலாம் என்ன கஷ்டம்னு தெரியும், அவன் பெரிய தலைவனா வரும். ஏன்னா அவனுக்கு வாழ்க்கை கல்வி அதிகம். அதனால நீங்க ஆசிரியர்களா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நீங்க எல்லாம் மிகப்பெரிய முனைவர்கள், எல்லாமே பெரிய பெரிய நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்கள் நீங்க எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் கண்டிப்பா வந்து அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க. எங்களுடைய கருத்துக்கள், அதாவது இது ஒரு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம ஷேர் பண்றதானுங்க, நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம ஷேர் பார்க்கும்போது படித்தவர்களால் தான் இந்த சமுதாயத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துருக்கு. ஏன்னா படிப்புல பிரச்சனை, படித்தவர்கள பிரச்சனை கிடையாதுங்க, படிப்புல பிரச்சனை. அதை மாத்துறதுக்கு இட்ஸ் a great opportunity. சரி, எப்படி வாழ்க்கையை மாத்தலாம்? இப்போதைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை பேசிட்டோம். லாஸ்ட் 15 நிமிஷம் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம நிறைய பேசிட்டோம். வாழ்க்கை எப்படி மாத்தணும்? ஃபர்ஸ்ட் வந்து என்னைய பொறுத்தவரை கேட்டீங்க அப்படின்னா, நமக்குன்னு ஒரு பர்பஸ் வேணும். அதாவது ஒரு எண்ணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு 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 பாதை இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது அர்த்தமற்ற வாழ்க்கையாயிரும். ஒரு மாணவனுக்கு கூட என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வேணும். நான் எப்பவுமே ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. நான் படிச்ச இன்ஜினியரிங் காலேஜ்ல பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நீங்க சில பேர் வந்து இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. துல்கர் சல்மான் அவங்க எல்லாம் நடிச்ச ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, சில பேர் பார்த்துருப்பீங்க, தமிழ் படம். ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் தேசிங் பெரியசாமி. ஏன்னா நாங்கள் ஒன்னா படிச்சேங்க.
ஸோ தேசிங் பெரியசாமி வந்து பாத்தீங்கன்னா அதே இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் படிச்சாருங்க. அதே இன்ஸ்டிடியூஷன்ல நான் வேற ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தேசிங் வந்து பாத்தீங்கன்னா படிக்கும் போதே எங்களுடைய ஸ்டார், அதாவது ரஜினிகாந்த் சார் மாதிரி மிமிக்ரை பண்றது எல்லாம் ரொம்ப வித்தியாசமா பண்ணுவாரு. எங்களுடைய என்ன நம்ம கிளப்னு சொல்றோமோ சினிமா கிளப் எல்லாம் தேசிங் தான் வந்து எடுத்து நடத்துவாருங்க அப்பவே. தேசிங் இந்த படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால் அப்படிங்கிற படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமா தோணி இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு வந்து தேங்க்யூ சொல்லியிருப்பாரு. பிகாஸ் எப்பவுமே ரஜினி ஃபேன் நம்மால. செகண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லியிருப்பார். இது ரொம்ப வித்தியாசம். எந்த படத்துலயுமே எந்த டைரக்டருமே அவர் படிச்ச காலேஜ்ல ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லி நான் பார்த்தது கிடையாதுங்க. 3 பேர் பேர் போட்டு எங்களுடைய டிராமாட்டிக்ஸ் கிளப்பும் போட்டிருப்பார். ஸோ நானும் தேசிங் பெரியசாமியும் அவருடைய படத்தை வந்து கோயம்புத்தூர்ல உட்காந்து தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது நான் தேசிங் கேட்டேன், என்ன நீ டீச்சர்ஸை டைம் பண்ணிருக்க, என்ன காரணம் அப்படின்னு. ஏன்னா வேற வேற கிளாஸ் வேற வேற டிபார்ட்மெண்ட்னால தேசிங் என்கிட்ட சொன்னது, நண்பா இந்த இதுல ஃபர்ஸ்ட் வர்ற பேர் அந்த ஆறுமுகநாதன் அப்படிங்கிற அந்த சார் பாத்தீங்கன்னா எனக்கு காமன் ப்ரொஃபசர், அவருக்கு காமன் ப்ரொஃபசர். அவர் எப்பவுமே அந்த காலத்துல செமஸ்டர் சிஸ்டம், நான் சொல்றது 18 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 2002ல. ஸோ செமஸ்டர் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேப்பரை வந்து பிசிக்கலா திருத்தி வந்து கிளாஸ்ல கொடுப்பாங்க. நம்மளுடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மார்க்கை நம்ம ஆட் பண்ணி ஸ்கோர் வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பண்டில் நாங்களாம் அந்த காலத்துல எழுதியிருப்போம், ஏதோ எழுதி வச்சிருப்போம். ஸோ இவர் வந்து ஆறுமுகநாதன் சார் வந்து பேப்பர் கொடுக்கும்போது தேசிங்கிட்ட சொல்லி கொடுப்பாராமா, தேசிங் நீ வந்து பெரிய ஒரு ஆர்வத்தில் உன் பேப்பரை திறந்து பார்க்காத, வழக்கம் போல் நீ ஃபெயில் ஆயிட்ட, 37 மார்க் வாங்கியிருக்கப்பா 100க்கு, அதனால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்காத, நீ போய் ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு. உடனே தேசிங் வந்து பேப்பர் வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. மிச்சமெல்லாம் ஐயோ எனக்கு 83 தான் வந்திருக்குது, எனக்கு 2 மார்க் குறைஞ்சிருச்சு, ஐயோ எனக்கு 97 தான் வந்திருக்கு, ஏன் எனக்கு 3 மார்க் வரல அப்படின்லாம் எல்லாம் சண்டை போட்டு போதுங்க. அப்ப அந்த ப்ரொஃபசர் சொல்லுவாராமா, உங்களுக்கும் தேசிங் பெரியசாமிக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் இந்த கிளாஸ்ல. தேசிங் பெரியசாமி வந்து ஃபெயில் வாங்கிட்டு கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்கான். பட் தேசிங் பெரியசாமிக்கு லைஃப்ல என்ன ஆகணும்னு தெரியும். பட் உங்க எல்லாத்துக்குமே மார்க் நிறைய வாங்கிட்டீங்க, பட் உங்க எல்லாத்துக்குமே லைஃப்ல என்ன ஆகணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாருங்களாமா. ஸோ தேசிங் வந்து எப்பவுமே அது மைண்ட்ல வந்து ரொம்ப ஞாபகம் வச்சிருப்பான். அந்த ப்ரொஃபசர் மேல உனக்கு ஒரு பெரிய மரியாதைங்க. ஸோ நான் ஃபெயில் ஆனா கூட எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னுடைய சினிமா துறையில என்னுடைய கனவு சினிமால இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ண ஒரு ஆர்மோனான்னு சொல்லிட்டு 18 வருஷம் கழிச்சு தேசிங் பெரியசாமி பண்ண ஃபர்ஸ்ட் மூவில ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோல்ல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாருக்கு அடுத்த ஸ்க்ரோல்ல வந்து அவருடைய ப்ரொஃபஸருக்கு தேங்க்யூ சொல்றேன். ஏன்னா என்னை என்கரேஜ் பண்ணாரு. அந்த காலத்துல சினிமானா சிரிப்பாங்க. 2002ல நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. நான் வந்து சினிமாவில் டைரக்டரா போறேன்னா மக்கள் சிரிப்பாங்க. அந்த காலத்துல என்ன இருந்துச்சுங்க, என்ன ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு, எல்லாமே வேலைக்காக படிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா. தேசிங் வந்து ஒரு அருமையான உதாரணம். அதாவது ஏன் அப்படின்னா தேசிங் வந்து பிடிச்சதை பண்றாரு. தட் இஸ் ஹிஸ் பர்பஸ். பிடிச்சதை பண்றதுனாலதான் அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. நிறைய பேர் கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால் பார்த்துட்டு நிறைய பேர் நாங்க இன்ஃபேக்ட் தியேட்டர்ல இருக்கும்போதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 700 பேர் உட்கார்ந்து இந்த தியேட்டர்ல. ஸோ அங்க சில பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க தேசிங் பெரியசாமியை. ஸோ பிரேக்ல வந்து எங்களுக்கு அந்த 10 நிமிஷம் பிரேக் கிடைக்கும் போது கிட்டத்தட்ட 400 பேர் வந்து அவங்க கை கொடுத்துட்டு போனாங்க. சார் எவ்வளவு அருமையா பண்ணிருக்கீங்க, என்ன ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சினிமா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேர் தியேட்டருக்கு உட்கார்ந்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தேசிங் வந்து கை கொடுத்துட்டு இருந்தாருங்க எல்லாத்துக்கும். ஏன்னா மக்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், நம்ம பேஷன் ஒரு விஷயத்த பண்ணும்போது மக்கள் ஏத்துக்குவாங்க. ஒரு அருமையான ஒரு 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 கலைஞன் வந்து அவன் சமையல்காரனா இருந்தா கூட மிக அருமையாக செஞ்சான், சாப்பாடு செய்யறான்னா நம்ம போய் அவனை கை கொடுத்துட்டு வருவாங்க, மிக அருமையாக சாப்பாடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த கலைஞனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அவங்களுடைய பர்பஸ் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கலைஞன் ஆக முடியுங்க. இல்லாட்டி நார்மலா வாழுவாங்க. ஸோ பர்பஸ் தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா they become experts. அவங்களுடைய துறையில வந்து அவங்க நிபுணர் ஆயிடுவாங்க. ஸோ தேசிங் பெரியசாமி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இட்ஸ் லைக் தட். அதே மாதிரி உங்க துறையில் நீங்க சில பேர் நிபுணரா இருப்பீங்க. உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அந்த மாதிரி லான்ச் பண்ணுவோம். பர்பஸை கண்டுபிடி. நீ என்ன ஆகணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. நீ லைஃப்ல என்ன ஆகணும்னு நினைச்சா கூட அந்த துறையில சாதனை பண்ண ஒருத்தர் இருக்கான். எந்த துறையிலையும் சாதனை பண்ணலன்னு யாருமே இல்லை. நான் தமிழ் துறையில வரணும், கலைத்துறையில வரணும், இசைத்துறையில வரணும், எழுத்துத்துறையில வரணும், எவ்வளவு சாதனையாளர்கள். சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க இருக்கிறாங்க, ஞானபீட்டா விருது வாங்கினவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஸோ எதுவுமே தப்பான கனவு கிடையாது. பட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணிடுறோம். இன்ஜினியரிங் படி, மேக்ஸ் படி, அதை படி, இதை படி, இதெல்லாம் சேஃபு, நீ படிச்சா கூட யாரோ பொண்ணு கொடுப்பாங்க, மாப்பிள்ளை கொடுப்பாங்க, பத்திரிகையில போடுறது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி எல்லாம் வந்து மரமேறுன்னு சொல்லிட்டு இருக்கோம். மரமேறக்கூடிய குரங்கு வந்து தண்ணியில போப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாற்றணும். பர்பஸை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அப்படின்னா எனக்கு புரியலைங்க, இந்த இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து தப்பே செய்யக்கூடாதுன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது உலகத்துல தலை சிறந்த நிபுணர்கள் பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சு அவங்கள எக்ஸ்பர்ட்ஸ் ஆனாங்க. பட் நாம வந்து ஒரு சின்ன குழந்தை தப்புன்னா பட்டுன்னு ஒரு அடி இருப்போம் வீட்டுல, சப்புன்னு ஒரு அடி. என்ன நீ ஏ வந்து இப்படி போடுற, நீ ஏ வந்து ஏன் இப்படி போடல, நீ 1 ஏன் இப்படி போடுற அப்படின்னு.
ஸோ அந்த குழந்தை தலையில வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஓ நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும் பண்ண நினைச்சு தான் சொதப்புதுங்க எல்லா விஷயங்களுமே. ஸோ ஏன் வந்து ஃபெயிலியர் வில் லீட் டு சக்சஸ். தப்பு பண்ணுனா மட்டும்தான் நம்மளுடைய முயற்சிகள், நம்ம கத்துக்கிற விஷயங்கள் வந்து அதிகம். அதாவது தப்புல தான் நம்ம நிறைய கத்துக்குவோம். நம்ம வந்து எப்பவுமே சக்சஸ் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன், பெருசா கத்துக்க மாட்டோம். பார்ட்டி பண்ணிட்டு சாயந்தரம் எல்லாம் போய் நல்லா பப்ல போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிடும். ஸோ தப்பு நடந்து நமக்கு ஒன்று நடக்கல அப்படின்னா ரொம்ப யோசிப்போம், ஏன் எனக்கு இது கிடைக்கல, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் நான் சரியா படிக்கலன்னு சொல்லிட்டு. பட் அவன் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா தப்பு பண்றதுக்கு விடுறது கிடையாது. அவங்க தப்பு பண்ணா கூட ரொம்ப பெரிய ஒரு அபராதமா பார்க்கறோம், மிகப்பெரிய ஒரு குற்றமா பார்க்கறோம். நீ தப்பு பண்ணிட்ட, அவனை ஃபெயில் ஆனவங்களை என்னங்க பண்றோம்? எனக்கு தெரியுங்க, ஃபெயில் ஆன எவ்வளவோ குழந்தைங்களை ஸ்கூல் காலேஜ்ல வெயில்ல நிக்க வைக்கிறாங்க. அதை விட முட்டாள்தனம் எங்கேயாச்சும் இருக்குதுங்களா? ஃபெயில் ஆன குழந்தைங்களை வந்து பின்னாடி பெஞ்சில் நிக்க வைக்கிறதோ அல்லது அவங்களை வந்து வெயில நிக்க வைக்கிறதோ அந்த கொடுமை எங்கேயாச்சும் நம்ம பார்த்திருக்கோமா? அல்லது ஸ்கூல்ல அடிக்கிறது. மகாத்மா காந்தியோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் பாருங்க, 47%ங்க, 47%. பெரிய படிச்ச தலைவர்கள் யாருமே மார்க்னால வரலைங்க, வாழ்க்கை முறையில, வாழ்க்கை கல்வியில வந்தவங்க. ஸோ ஏன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது நம்ம டாலரேட் பண்றது கிடையாது. நம்ம சொசைட்டில ஃபெயிலியரா, நீயா எப்படி நீ ஃபெயில் ஆன, நான் எப்படி உனக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபெயிலியரை வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கிறோம். ஸோ மூணாவது பாத்தீங்கன்னா, மாணவர்களை ஃபெயில் ஆகிறதுக்கு நீங்க விடணும். என்னங்க 25 வயசுல என்னங்க வேணா, 50 வயசாங்க ஆச்சு, ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டும் லாஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று ஆரம்பிக்கட்டும், அது ஃபெயில் ஆகட்டும், அதெல்லாம் பண்ணாதானுங்க அந்த தம்பிக்கு வந்து அதுல இருந்து கத்துக்கிட்டு வந்து பெரிய ஒரு விஷயம் பண்ணுவாரு. யாரோ தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்டாங்க, எப்படியா லைட் பல்பை கண்டுபிடிச்சேன்? இதுக்கு முன்னாடி 10,000 முறை ட்ரை பண்ணேன், 10,000 முறை தோத்து போயிட்டேன். பட் ஒரு டைம் தோத்து போகும்போது எப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னாருங்க. நம்ம இந்த மாணவர்களுக்கு அந்த அவகாசமே கொடுக்குறீங்களா? பெர்ஃபெக்டா இருக்கணும். யாராச்சும் வீட்டுக்கு யாராச்சும் வர்றாங்க, அந்த குழந்தை பிஹேவ் பண்ணல அப்படின்னா உடனே சப்புன்னு ஒரு அடி. அந்த மாமா வரும்போது அப்படித்தான் நீ பேசுவியா? நீ மாமா இருக்கும்போது இப்படிலாம் பேசக்கூடாது தெரியுமா? அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்த உடனே நீ என்ன வாங்கிட்டு வந்தே நீ எப்படி கேட்கலாம்? அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நீ கேட்கணும். எஸ், ஓகே, பேசிக்ஸ் ஆர் ஓகே. பட் அந்த குழந்தைய ரொம்ப பேசி அது வாயே திறக்காதுங்க அதுக்கப்புறம். ஸோ நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், ஒரு சைல்டுக்கு இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா எப்படி அந்த சைல்டு மேல வரும்? ஸோ நம்ம வளர்ப்பு முறை, இப்போ நான் அட்டாக் பண்றது நம்மளுடைய வளர்ப்பு முறை. நம்மளுடைய வளர்ப்பு முறையை பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து வளர்த்துட்டு இருக்கோம். அது எப்படிங்க நடக்கும்? ஏசி ரூமு, ஏசி காரு, அவனுக்கு பார்த்து வளர்த்து, காலைல கேரட் ஜூஸு, மத்தியானம் முலாம்பழம் ஜூஸு, நைட்டு வந்து இந்த ஜூஸு, அப்புறம் டைம் கட் பண்ணி ஃப்ரூட்ஸு, அப்புறம் டேட்ஸு, அப்புறம் கிரேப்ஸு, என்னென்னமோ கொடுத்து ஃபைனலா மாணவர்கள் நமக்கு எப்படி வர்றாங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரிங்க வெஜிடபிள் அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எப்படி ஒரு பொருளை கொண்டே ஃப்ரிட்ஜில் வச்சு பத்திரமா பாதுகாப்போம். உங்களுக்கு தெரியும் ஃப்ரிட்ஜில் வச்ச எந்த விஷயத்துக்கு மதிப்பு இருக்குதுங்க, எந்த விஷயத்தை நம்ம விரும்பி சாப்பிடுவோம்? ஒண்ணுமே நடக்காத விஷயத்தான ஃப்ரிட்ஜில் கொண்டே வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைகள் நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தப்பு செய்ய வர்றது கிடையாது, பார்த்து வளர்க்குறோம். கண்ணீர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணீர் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ரேஷனா நம்ம மாறிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ we have to encourage them to make mistakes. we have to encourage them to chase what they want. அவங்க லைஃப்ல என்ன ஆகும்னு நினைக்கிறாங்களோ போகணுங்க. அதுக்கு அந்த மோகம், நமக்கு எல்லாத்துக்குமே மோகம், இதாகணும் அதாகணும். எதுக்குன்னா ஃபைனலா நீங்க ஆக்சுவலா அந்த கேள்வி உங்களுக்கு கேட்டீங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்காக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஃபைனலா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், வட்டம் தாங்க அது. எதுக்குன்னா பக்கத்து வீட்டுல இந்த காரை வாங்கினா அதோட பெரிய கார். பக்கத்து வீட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நான் வந்து பணக்காரன். உங்க பையன் என்ன பண்ணா, என் பையன் எங்க படிக்கிறான்னு தெரியுமா? என் பையன் அங்க படிக்கிறான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து காலர் ரைஸ் பண்ணி போகணும். நம்ம வாழ்க்கை அவ்வளவுதாங்க, வட்டம் தானுங்க அது. ஸோ பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்வோம். நிஜமா என்கரேஜிங் பீப்பிள், நாம இது வந்து என்கரேஜ் பண்ணாம இருக்கனால நீங்க தயவு செஞ்சு என்னுடைய இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்பஸ் கொடுங்க. இலக்கு என்ன ஆகணும் அப்படிங்கிறது, பர்பஸ் என்னவா வேணாலும் இருக்கட்டுங்க. அது வந்து அவங்களுடைய, அது ஆண்டவனோட படைப்பு. ஆண்டவன் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இன்னொருத்தனை கிரியேட் பண்ணல. ஒரு மவுல்டு பண்ணி அந்த மவுல்டுல ஒரு குழந்தைய செஞ்சு உங்களுக்கு கொடுத்து அந்த மவுல்டு உடைச்சு வீசிட்டாரு. நெக்ஸ்ட் குழந்தை இன்னொன்னு, நெக்ஸ்ட் குழந்தை இன்னொன்னு. ஸோ எந்த குழந்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம அந்த மாதிரி 80 குழந்தை கொண்டாந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சு வச்சுட்டு எல்லாம் ஒரே மாதிரி ஆகுன்னா எப்படிங்க ஆவாங்க? ஸோ உங்களுடைய குழந்தையோட டேலண்ட் வேற, சம்திங் இஸ் தேர், அதை என்கரேஜ் பண்ணுங்க. அதான் பர்பஸ். ரெண்டாவது ஆன்மீகம். ஆன்மீகத்துல தான் பாத்தீங்கன்னா தந்தை தாய்க்கு மரியாதை கொடுக்கறது, உங்களுடைய முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கறது. ஆன்மீகத்துல தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறந்து போன தாத்தாக்கு நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணுவோம். அவங்களுக்காக நம்ம உட்கார்ந்து நம்மளுடைய நேரத்தை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும். எதுக்குன்னா ஆன்மீகம். ஏன்னா அவங்க இருக்காங்க, அவங்களோட எனர்ஜி இருக்குது, நமக்கு அது வேணும்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஜென்ரேஷனுக்கு அது எப்படி தெரியுங்க? இல்லைங்களா? நம்ம திருப்பதி கூட்டிட்டு போறது ஆன்மீகம் கிடையாது, பட் அவங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்றது ஆன்மீகம்.
ஸோ மூணாவது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தப்பு செய்ய விடுங்க. லெட் தம் மேக் மிஸ்டேக்ஸ், நோ ப்ராப்ளம். 100% லெட் தம் மேக் மிஸ்டேக். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. தப்பு பண்ணு, என்கரேஜ் பண்ணுங்க, திட்டாதீங்க, அடிக்காதீங்க. இட்ஸ் ஓகே. அவன் 50 வயசுல தப்பு பண்ணாங்களாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இதுவும் கடந்து போகும் அப்படிம்பாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்ல வந்து ரொம்ப ஃபேமஸானது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிலையற்ற வாழ்க்கை. இது வந்து நிலையான வாழ்க்கை கிடையாது. இது வந்து ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய இறப்பை வந்து தெரியாதோ அது நிலையில்லாத வாழ்க்கை தானுங்க. எப்ப சாவும் நமக்கு தெரியாது. ஸோ மிகப்பெரிய சக்கரவர்த்திகள் எல்லாம் விழுந்தாங்க. முகலாயர்கள் மாதிரி சக்கரவர்த்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்க. கடைசி முகலாயர் ஷா பகதூர் ஷா ஜாஃபர் 2 1850 வந்து பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்ல ஒரு போர் செய்யும் போது பிரிட்டிஷ்கார் எப்படி கொண்டாங்க? அவருடைய 2 பசங்களை கூட்டிட்டு வந்து கண்ணை தோண்டி அப்பா முன்னாடி 2 பையனை கொன்னு புதைச்சிட்டு தந்தையை நாடு கடத்தி மியான்மார் கொண்டே வச்சிருந்தாங்க. ஏன்னா நீ இன்னொருக்கா இந்தியாவில வந்து நீ கலகம் செய்யக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நம்ம சொல்றது. அதே மாதிரி சந்திரகுப்த மௌரியா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். எப்படிங்க கடைசி காலத்துல வாழ்ந்தார்? அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு 60 வயசுல, நம்ம வாழ்க்கையில வந்து எதுவுமே அர்த்தம் கிடையாது, நம்ம எதையோ தேவையில்லாம சுத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கடைசி காலகட்டத்துல சந்திரகுப்த மௌரியா வந்து அம்மனமாக உடை அணியாமல் ஜெயின் துறவியாக மாறி அங்கிருந்து கர்நாடகாவுக்கு நடந்து வந்து அங்க ஹாசன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரவண பெலகோலா அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வாழ்ந்தார். பிச்சை எடுத்து சாப்பிட்டார் லாஸ்ட் காலத்துல. அவருடைய பேரன் அசோக மகாராஜா அவரு கூட கலிங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க வாழ்ந்தாரு? கலிங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் வாழ்க்கையா? இது நிலையற்ற வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இதுக்கு தான் இவ்வளவு ஒரு ஆடம்பரமா, இவ்வளவு ஒரு கர்வமா அப்படின்னு. ஸோ நீங்க ஆன்மீக பாதையில போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப நிலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதுல எதுக்கு நமக்கு ஒரு வெறுப்பு, ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு காமம், ஒரு வன்மம், ஒரு துன்பம், இன்னொருத்த மேல ஒரு பொறாமை, அவன் முன்னாடி போறான் நான் பின்னாடி இருக்க, என்னங்க பிகாஸ் இதுல என்னங்க இருக்குது? இதுல நாளை காலையில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியுங்க? பாருங்க, காலையில இருந்து அவருடைய பிரச்சனையை தான் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. காலையில இருந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 டைம் பேசிட்டு இருக்காரு. என்ன ஒரு நிலையற்ற வாழ்க்கை பாருங்க. மனைவி ஆம்புலன்ஸ்ல இருக்காங்க, மனைவி வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. என்ன ஒரு நிலையற்ற வாழ்க்கை பாருங்க. நம்ம வாழ்க்கை அப்படித்தானுங்க. நாளை காலம் என்ன நடக்கும் யாருக்கு தெரியுங்க? அதுல எதுக்குங்க இவ்வளவு ஈகோ, இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு எல்லாம் கொண்டு வந்து நம்ம குழந்தை மேல அவ்வளவு ப்ரெஷரை போட்டு இப்படி அப்படின்னு சொன்னா நல்லா வாழுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்யுங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆன்மீக பாதையில இருங்க, பர்பஸ்ஃபுல்லா இருங்க, பிடிச்சதை செய்யுங்க, நல்லா பேசுங்க, நிறைய உறவினர்களை சம்பாதிங்க. எதுக்கு கேம்பஸ் பாலிடிக்ஸ், காலேஜ் பாலிடிக்ஸ், ப்ரொஃபசர்ஸ்குள்ள பாலிடிக்ஸ், இவங்க ஹெச்ஓடி ஆயிட்டாங்க, நான் ஹெச்ஓடி ஆகல, அவங்க ஆயிட்டாங்க, எதுக்கு? அது ஃபைனல் என்னது? நத்திங் இஸ் தேர். அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க எல்லாம் ஆன் பண்றதுனால பேண்ட்வித் பிரச்சனை மாதிரி தெரியுதுங்க. என்னுடைய ஆடியோ சில பேருக்கு கேட்காம இருக்கு. ஸோ தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கை, உங்களுடைய மைக் எல்லாம் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. சில பேர் என்ன ஆன்ல வச்சிருக்கிறீங்க, ஏன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் அதிகம். ஆல்ரெடி 330 பேருக்கு மேல இருக்கீங்க. ஸோ பேண்ட்வித் கொஞ்சம் எல்லாருமே யூஸ் பண்றதுனால தயவு செஞ்சு மியூட் பண்ணிடுங்க. ஸோ அந்த நிலையற்ற வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுல நம்ம இவ்வளவு அந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீ பெருசா நான் பெருசா அவன் பெருசா இவன் பெருசா இப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரு நொடி தானுங்க. மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி காமராஜர் கீழே விழுகணும் அப்படின்னா ஒரு நொடி தானுங்க. ஒரு சின்ன மனுஷன் மேல வரணும்னா கூட ஒரு நொடி தான். ஸோ இது வந்து இந்த உண்மை நமக்கு புரியாதுங்க. இந்த உண்மை வந்து ரொம்ப கசப்பான உண்மை. இது நமக்கு தெரியாது. இந்த உண்மை வந்து புரியறதுக்கு வந்து நமக்கு அந்த ஆன்மீக பாதையில போனோம்னா நமக்கு தெரியும். லாஸ்ட் மினிட்ல ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒரு மாயா, ஒரு இக்னோரன்ஸ். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அது ஒரு பாதையில போகும்போது தெரியுது. அதனாலதான் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா சமணர் அப்படின்னு சொல்றோம், இறை வழிபாடு. நம்மளோட துறவிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரே ஒரு ட்ரெஸ் தான் போடுறாங்க, ஒரே கலர் ட்ரெஸ் தான் போடுறாங்க, பெருசா அவங்க எதுவும் அலட்டிக்கிறது கிடையாது. ஸோ அதனால நாம தான் பாத்தீங்கன்னா நிறைய வாங்கி குமிச்சு வைக்கிறோம். அதாவது எதுக்கு சேர்த்துறோம்னே தெரியாம அமேசான்ல ஆர்டர் பண்ணி நம்ம வீடு ஃபுல்லா பொருள் வாங்கி வச்சிருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு நமக்கே கஷ்டமா இருக்கு. தாண்டி போறோம். ஐயோ நம்ம நடக்கும்போது நம்மளுடைய கால் வந்து ஏதாச்சும் பெட்டி மேல அடிச்சிருமோன்னு சொல்லிட்டு தாண்டி போறோம். அவ்வளவு பொருட்கள், ஓபன் பண்ணாத பொருட்கள், டப்பாவா இருக்கிற பொருட்கள். ஸோ எதுக்குங்க அவ்வளவு ஒரு வாழ்க்கை, அவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள, அவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி, அவ்வளவு வாட்ஸ்அப், நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நாமளே நம்மளை காம்ப்ளிகேட் பண்ணி நம்மளுடைய சந்தோஷமான தருணங்கள் பாத்தீங்கன்னா நம்ம நல்ல மனிதர்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்றது இல்லைங்க. சந்தோஷமான தருணங்கள் எல்லாமே போட்டி போட்டுட்டு இருக்கோம். அவன் முதல்ல வந்துட்டான், இவன் முதல்ல வந்துட்டான், நான் என்னையோட பெருசா வந்துட்டான், சின்னதா வந்துட்டான். நம்மளுடைய சந்தோஷமான தருணங்கள் இன்னொருத்தனோட காம்படிட் பண்ற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்குதுங்க. அதனால நீங்க எல்லாருமே இது பாத்தீங்கன்னா யோக சூத்ரால பேசியிருப்பாரு. அதாவது வந்து நீங்க பத்தஞ்சலி யோக சூத்ரா ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சீங்கன்னா அதோட கமெண்ட்ரி வந்து சுவாமி விவேகானந்தர் எழுதியிருக்காரு. யோக சூத்ராவோட இங்கிலீஷ் கமெண்ட்ரி
சுவாமி விவேகானந்தா எழுதியிருப்பார். நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க தயவு செஞ்சு படிங்க. ஸோ நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, வாழ்க்கையோட ஆழம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நமக்கு தெரியும். நீங்க புரிஞ்சுக்குவீங்க, எப்ப நம்ம வாழ்க்கையில எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வாழ்றோமோ அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நம்ம வாழ்க்கைய வாழ்லீங்க, ஜஸ்ட் ட்ரெய்லர். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது மேக்சிமம் ட்ரெய்லர். ஏன்னா அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் ட்ரெய்லர், இட் இஸ் நாட் ரியல் லைஃப். புத்தா சொல்ற மாதிரி ரியல் லைஃப் வில் ஸ்டார்ட் த டே யூ லீவ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிம்பாருங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை விடும்போது மட்டும்தான் உங்களுடைய நிஜமான வாழ்க்கை, உண்மையான நிதர்சனமான வாழ்க்கை ஆரம்பமாகும் அப்படிம்பாரு. அந்த வாழ்க்கைக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய பேர் போகலாம். சுவை நமக்கு தெரியலீங்க, காம்படிஷன் இதுலயே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பாதைக்குள்ள போலாங்க, ஸோ வித்தியாசமா போகலாம். பட் உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த பாதைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னாங்க வெற்றி நிச்சயம், நினைச்சது நடக்கும், அதுல டவுட்டே வேண்டாங்க. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கமே, வெற்றி தோல்வி கிடையாது இல்லைங்க அந்த உலகத்துல. இந்த உலகத்துலதான் வெற்றி தோல்வி இருக்கு, ஈகோ இருக்கு, நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு இருக்கு, நம்மளை எப்படி பார்க்க கூடாதுன்னு இருக்கு. ஸோ அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த உலகத்துல வெற்றி கிடையாது, தோல்வி கிடையாது. அந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்துக்காக நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த உலகத்துலதான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிக்கிறோம். இதையே நடந்துச்சு, அதையே நடந்துச்சு, என்னையே அவங்க அப்படி பார்த்தாங்க இப்படி பார்த்தாங்க. ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போனா கூட பாருங்க எப்படி நம்ம சாப்பிட்றோம். நம்மளுடைய செல்போனை பார்த்துட்டு நாம சாப்பிட்றோம், மனைவி அவங்க செல்போனை பார்த்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க, குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ போட்டு கொடுத்தாச்சு, அந்த குழந்தை வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அது சாப்பிடுது. ஸோ நமக்கு சர்வ் பண்ற சர்வருக்கு வந்து பெரிய குழப்பம், என்ன நம்ம யாருக்கு என்ன சர்வ் பண்றது, யார் என்ன பேசுறாங்கன்னு. 10 பேர் இருப்போம், யார்கிட்டையும் பேச மாட்டோம், செல்போன்ட்ட மட்டும் தான் அதிகமா பேசுறோம். ஊருக்கு போனா யார்கிட்டையும் பேசுறதுக்கு நேரம் கிடையாது, செல்போனை தான் பார்த்துட்டு இருப்போம். அது என்ன மெசேஜிங்க வரப்போகுது, இந்தியா பாகிஸ்தான் வார் மெசேஜாங்க நமக்கு வரப்போகுது. நாளைக்கு குட் மார்னிங் மெசேஜ் வரும், நாளைக்கு குட் நைட் மெசேஜ் வரும். அப்புறம் யார் என்ன பண்ணாங்கன்னு காசிப். 70% நம்மளுடைய கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா காசிப் தான். இவன் என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணிருக்கணும், இவன் என்ன பண்ணிருக்கூடாது. ஸோ 70% நம்மளுடைய நேரம், நம்மளுடைய எண்ணம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் அதர்ஸ். இன்னொருத்தருக்காகத்தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு, நம்மளுடைய மனசு இருக்கு, நம்மளுடைய பேச்சுக்கள் இருக்கு. பட் நம்ம வழியை வந்து நம்ம மேம்பட்டு இருக்கோ, நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்துறக்கோ நம்மளுடைய பேச்சுக்கள் வந்து நிச்சயமா கிடையாது. அதை மாத்தணும். அதைத்தான் புத்தா பாத்தீங்கன்னா செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிம்பார். செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிம்பார். ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அடைஞ்ச மனுஷன் பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை வார ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எல்லாருமே அந்த வளமான நாடுங்கிறது நான் வந்து பொருளாதாரமா சொல்லிங்க, பொருளாதாரம் வேண்டாங்க. இந்தியாவில வந்து நம்ம இவ்வளவு பணம் சம்பாதிச்சிட்டோம், வளமான நாடு இல்லைங்க. நிம்மதி இல்லாம அந்த பொருளை சம்பாதிக்கிறதுல என்னங்க பிரயோஜனம்? நம்மளுடைய நிம்மதி இல்லாம அந்த பொருளை ஈற்றுதல் யாருக்கு என்ன பிரயோஜனம்? பிகாஸ் நான் இறந்து போனதுக்கு அப்புறம் பொருள் நான் கூட்டிட்டு போறது இல்லைங்க. அது எவ்வளவு பணத்தை, எவ்வளவு வைரத்தை வந்து என்னுடைய சடலத்தோட போட்டு எரிப்பீங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது பணத்தை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணல. நான் சொன்ன வளமான நாடு அப்படிங்கிறதுங்க நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை எல்லாம் சேர்ந்தது ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, பக்குவமான ஆன்மீக ரீதியாக மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நான் வளமான வாழ்க்கைன்னு சொன்னேன். அந்த நாடு நமக்கு வேணும்.